ஐயப்பமார்களே, கார்த்திகை மாசம் மாலை போட்டு விரதம் இருந்து இருமுடி கட்டி சபரிமலை யாத்திரை சென்று 18 படிகள் ஏறி ஐயப்பனை தரிசனம் பண்றதுதான் ஒவ்வொரு ஐயப்ப பக்தனுடைய வாழ்நாள் பாக்கியமா கருதப்படுது. அதுலயும் 18 படிகள் ஏறி ஐயப்பனை தரிசனம் பண்ற பக்தர்களோட வாழ்க்கைய படிப்படியா ஐயப்பன் உயர்த்துவார் என்பது எல்லாருடைய நம்பிக்கை. இந்த 18 படிகளும் 18 விதமான குணங்களையும் தத்துவங்களையும் கொண்டதாகவும் சொல்லப்படுது. அதுலயும் இந்த 18 படிகள்ல ஒவ்வொரு படியிலும் ஒவ்வொரு தெய்வங்கள் காவல் காத்து கொண்டிருக்கிறதா நம்பப்படுது. சபரிமலையை சுத்தி 18 மலைகள் இருக்குது. இந்த 18 மலைகள்ல காவல் காக்கக்கூடிய தெய்வங்கள் 18 படிகளா சபரிமலையில் இருப்பதாக ஒரு ஐதீகம். 18 என்ற எண்ணிக்கை வந்த விதம் பற்றி பல்வேறு தகவல்கள் குறிப்பிடப்படுது. பகவத்கீதையோட பாகங்கள் 18, புராணங்கள் 18, குருஷேத்திர போர் நடந்த நாட்களும் 18. ஐயப்பன் தன்னுடைய 18 போர்க்கருவிகளை வைத்துதான் 18 படைகளை உருவாக்கியதாகவும் கூறப்படுது. இப்படி எண்ணிக்கை முறையில பதிக்கப்பட்ட 18 படிகளானது மகாவிஷ்ணுவோட மறு அவதாரமான பரசுராமரோட கைகளால பூஜிக்கப்பட்டு தெய்வாம்சம் பொருந்திய சத்தியமான பொண்ணு 18 படிகளா கம்பீரமா காட்சி அளிக்கிறது. இத்தனை மகிமை வாய்ந்த படிகளை ஏறும் பொழுது ஐயப்பமார்கள் முறையாக விரதம் இருந்து ஏறினார் நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். மனசுல பக்தி இல்லாம நியம நிஷ்டங்கள் குறைவாக கொண்ட பக்தர்கள் 18 தேவதைகள் குடிக்கொண்டிருக்கும் 18 படிகளில் கால் வைக்க நினைத்தாலே துன்பங்களும் கஷ்டங்களும் ஏற்படும். இந்திரியங்கள் 5, புலன்கள் 5, கோஷங்கள் 5, குணங்கள் 3, இந்த 18ஐயும் கட்டுப்படுத்தி ஜெயித்து சபரிமலையின் 18 படிகளையும் கடப்பவங்க கரிமலை வாசன் ஐயன் ஐயப்பனோட தரிசனத்தையும் பரிபூரண அருளையும் நிச்சயமா பெறுவாங்க. சுவாமியே சரணம்.